உங்க அத்தனை பேருக்கும் இன்னைக்கு காதுல எட்டக்கூடிய ஒரு செய்தியா பேச்சா வந்திருக்கிற ஒரு பேச்சு என்னன்னா, அவங்களுக்கு பிசிஓடி இருக்காம்பா. இந்த பிசிஓடி சினைப்பை நீர்க்கட்டி, பாலிசிஸ்டிக் ஓவரி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியுமா தெரியாதா? எத்தனை பேருக்கு இந்த சொல் தெரியும்? கை தூக்குங்க. பிசிஓடி எல்லாருக்கும் தெரியும். வெரி குட். கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அவேர்னஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் எஜுகேஷன். நமக்கு தெரியணும். அந்த பிசிஓடிங்கிற ஒரு விஷயம் என்ன, உங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, பிசிஓடிங்கிற ஒரு விஷயத்துக்கும் சர்க்கரை நோய்க்கும் தொடர்பு இருக்கு. நமக்கு இன்னைக்கு பிசிஓடி வர ஆரம்பிச்சது, இன்னைக்கு பிசிஓடினால நம்ம மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் இர்ரெகுலரா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு குட்டியா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். நம்ம ரொம்ப குண்டா இருக்கிறோம், லேசா மீச வருது, லேசா அன்வான்ட் ஹேர் தாடியில இருக்கு, சைக்கிள் கரெக்டா இல்ல. கரெக்டான சைக்கிள்னா 28-30 நாட்களுக்கு ஒரு முறை 4 நாட்கள் மாதவிடாய் சுழற்சி இருக்கணும். அந்த 4 நாட்கள்ல முதல் நாள் லேசா ப்ளீடிங் இருக்கணும், செகண்ட் 3 டேஸ்க்கு நல்ல ஃப்ளோ இருக்கணும், தேர்ட் டே முடிவுல இருந்து 4th டேக்குள்ள மெதுவா அது நிக்கணும். அப்படி ஒரு மென்சுரல் ஃப்ளோ இல்லாம கூடவே ரொம்ப குண்டா இருக்கிறோம், லேசா அன்வான்ட் ஹேர் இருக்குன்னா ஒருவேளை பிசிஓடி லைட்டா ஆரம்பிக்கலாம். சரி, என்ன சார் செய்யறது? இந்த பெரிய டாக்டரை பார்க்கணும், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், என்ன டெஸ்ட்லாம் எடுக்கணும், ஒன்றும் தேவையில்லை. அப்படி இருக்கு அப்படின்னா நல்ல ஃபிட் ஆகணும், மிகப்பெரிய அளவுல உடற்பயிற்சி வேணும், மிகச்சரியான உணவு திட்டம் இருந்தா 95% பிசிஓடிய இந்த வயதுல, 25 வயதுக்கு மேல வந்ததுன்னா ஹார்மோனல் டெஸ்ட் அது இதுன்னு வரும். இந்த வயதுல இப்பதான் மாதவிடாய் ஆரம்பிச்சு ஓரிரு ஆண்டுகளா இருக்கு, இல்ல 4 வருஷம் இருக்குன்னா இப்பவே அதை சரியாக்குவதற்கான மிகச்சரியான உடல் பயிற்சியும் உணவும் உங்களுக்கு வேணும். நண்பர்களே, பிரஸ்ட் கேன்சர் வந்தா பார்த்துக்கலாம், பிசிஓடி வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்க வந்ததுக்கு அப்புறம் அதுல வரக்கூடிய அவதிகள் பெரிய கடுப்பு. அப்ப அதெல்லாம் வராம தடுக்கணும்னா நம்ம உணவு ஃபங்க்ஷனலா இருக்கணும். ஃபங்க்ஷனலானா ஏதாவது ஒரு வகையில உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய உணவா நம்ம இருக்கணும். அப்ப காலை உணவுல நீராகாரம் எடுக்கிறவங்களுக்கு, பால் இல்லாமல் மூலிகை தேநீர்கள் எடுக்கிறவங்களுக்கு, நெல்லிக்காய் டீ, அப்புறம் இஞ்சி டீ, சுக்குமல்லி காஃபி அப்படி எடுக்கிறவங்களுக்கு இந்த பிசிஓடி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. சரி, பானங்கள்லாம் அப்படி எடுக்கிறோம். காலை உணவு என்ன சாப்பிடலாம்? காலை உணவு எதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் என்ன சார் வழக்கமா இட்லி, தோசை, பூரி, வடை, பொங்கல், முடிஞ்சா வடை அப்படின்னு நமக்கு தோணும். உங்க வயதுக்கு எது அதிகமா இருக்கணும்? காலையில புரோட்டீன் நிறைய இருக்கணும், புரதச்சத்து நிறைய இருக்கிற காலை உணவு இருக்கணும். அப்படின்னா காலையில நல்ல சுண்டல், நல்ல 2 முட்டை, இல்லைன்னா நல்ல பாதாம் பருப்பு, இல்ல நிலக்கடலை, சோயா, நல்ல காய்கறி சூப், இது மாதிரி உங்க உணவு இருக்கணும். சார் அப்போ அந்த இட்லியை காணோம், இட்லி எடுத்துக்கலாம், ஒரு இட்லியோ 2 இட்லியோ எடுத்துக்கலாம். அந்த இட்லி எப்படி இருக்கணும்? வெள்ளை வெளியேறுன்னு மல்லிகைப்பூ மாதிரி இருக்கக்கூடாது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? இட்லினா நல்ல வெள்ளை வெளியேன்னு மல்லிகைப்பூ மாதிரி சாஃப்டா இருக்கணும் தானே படிச்சிருக்கோம். அப்படி இருந்தா அது வெறும் சர்க்கரையை மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்கும். இட்லி நல்ல கருப்பா, சிகப்பா, சாம்பல் நிறத்துல உங்க இட்லி இருக்கணும். உங்க வீட்டுல போய், ஏமா ஒருத்தர் வந்தாருமா, இட்லியவே சாம்பல் கலர்ல இருக்கணும், கருப்பா இருக்கணும், சிவப்பா இருக்கணுங்கிறாரு. ஏசியன் பெயிண்ட் வச்சு அடிக்க முடியாதுக்கு. இட்லிய நல்ல முழு உளுந்துடைய தொலியோடு சேர்த்து அரைச்சு, அரிசிய மாப்பிள்ளை சம்பாவோ கருப்பு கவுனியோ வச்சீங்கன்னா சாம்பல் நிறத்துல சிவப்பு நிறத்துல வரும். சார் அப்படின்னு சார் வெள்ளை கலர் இட்லிக்கும் 2 இட்லி தானே, 2 கார்போஹைட்ரேட் தானே. ஆமா, ஆனா என்ன வித்தியாசம்னா அந்த சிகப்பு நிறம், கருப்பு நிறம் பாலிசிஸ்டிக் ஓவரி வராம பார்த்துக்கும், பின்னாடி பிரஸ்ட் கேன்சர் வராத அளவுக்கு பார்த்துக்கும். என்ன சார் இப்படி புதுசா சொல்றீங்க? சிகப்பு கலருக்கு பின்னாடி இருக்கிற பொருளுக்கு பேரு லைகோபீன். லைகோபீன்ங்கிறது 40 டீல ஒன்று இருக்கு. நான் என்ன சொன்னேன்? ஆன்டி ஆக்சிடென்ட். லைகோபீன்கிற அந்த சிகப்பு நிறம் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அந்த கருப்பு நிறம், கருப்பு உளுந்தா இருக்கட்டும், இல்ல கருப்பு கவுனியா இருக்கட்டும், கருப்பு கலர் நவ்வாப்பழமா இருக்கட்டும், கருப்பு கலர் பன்னீர் திராட்சையா இருக்கட்டும், அந்த கருப்பு நிறத்துக்கு பின்னாடி ஆந்தோசைனின் இருக்கு. அப்ப அதை தினம் நம்ம எடுக்கும் போது
பின்னாட்கள்ல வயதாகும் போது இந்த நோய்கள்லாம் வராம பார்த்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்ங்கிறது ஃபங்க்ஷனலா இருக்கணும். இட்ல மோர் புரோட்டீன், மோர் சாலட், மோர் ஃபைபர், மோர் மைக்ரோநியூட்ரியன், பட் லெஸ் கார்போஹைட்ரேட்டா இருக்கும். வளர்ற பிள்ளைங்க இன்னும் 2-3 வருஷத்துல நீங்க அடுத்து மருத்துவராவோ இன்ஜினியராக போக போறீங்க. மிக ஃபிட்டா இருக்கணும், உடல் உறுதியா வச்சுக்கணும். நான் வந்து இப்படி சொங்கி வேற இருப்பேன், எனக்கு பீரியட் வந்துச்சுன்னா 5 நாள் படுத்து கிடப்பேன், எனக்கு கொஞ்சம் காய்ச்சல் இருந்தால் 7 நாள் லீவ் போடுவேன், அப்படி இருந்தா நம்மளால சாதிக்க முடியாது. எல்லா நாட்களிலும் உடல் உறுதியா இருக்கணும்னா புரோட்டீன் ரிச் ஃபுட்டா சாப்பிடணும். புரோட்டீன் எதுக்கெல்லாம் பயன்படுது? புரோட்டீன்ஸ் ஆர் இம்யூன் பில்டர்ஸ். நம்ம எதிர்பார்த்தல கொடுக்கிறது புரோட்டீன் தான். நம்ம உடலுக்குள்ள ஆண்டவன் ஒரு இனேட் இம்யூன் சிஸ்டத்தை கொடுத்துருக்கான். எத்தனை பேர் ஒயிட் செல்ஸ் படிச்சிருக்கீங்க? வெள்ளணுக்கள். அந்த வெள்ளணுக்கள் போதும், இரத்த தட்டுக்கள், பிளேட்லெட்ஸ், நம்மளுடைய லிவர், நம்மளுடைய போன் மேரோ, இதெல்லாம் நம்ம வேரியஸ். நமக்குள்ள எதுவும் கிருமிகள் வந்தா அதை ஃபைட் பண்றதுக்காக கடவுள் ஏற்கனவே படைச்ச விஷயம். அந்த படைச்ச வெள்ளணுக்கள் நல்லா வேலை செய்யணும்னா we need protein. ரெகுலரா நம்ம புரோட்டீன் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கும். அடுத்து ரெண்டாவது, நம்ம மசில் பியூனியா குச்சியா இருந்துட்டு வீங்கன்னு இருந்துட்டு சாப்பிடாம இருந்துட்டு நமக்கு டக்குன்னு எவ்ரி பீரியட்ஸ் சுருண்டுக்கிறது, ஒரு லைட்டா காய்ச்சல் அடிச்சா 4 நாளைக்கு போர்வைக்குள்ள படுத்துக்கிறது, அப்படி இருக்கிறதுக்கு காரணம் நம்ம மசில் மாஸ் நல்லா இல்லாது. மசில் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆணோ பெண்ணோ மசில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கும் புரோட்டீன் வேணும். புரோட்டீன் நல்லா இருந்தாதான் நீ விளையாட்டுல ஒரு தடகள வீராங்கனையா இருக்க முடியும். நல்ல ஒரு ஷட்டில் விளையாடணும், ஒரு 2 hours விளையாடணும்னா உன்னுடைய லெக்ல உள்ள மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். உன் குவாட்ரிசெப்ஸும் ஹாம்ஸ்ட்ரிங்கும், உன்னுடைய தொடையினுடைய முன்பக்கம் பின்பக்கம் உள்ள சதைகள் நல்லா இருந்தாதான் குதிரை மாதிரி ஓட முடியும், மிகச்சரியா நம்ம விளையாட்டு களத்தில் நிற்க முடியும். அதெல்லாம் பாய்ஸ் ஒன்லி எக்ஸசைஸ்ல கொண்டு வரணும் சார், ஜிம் போனோம் நாங்கெல்லாம் வேணாம் அப்படின்னா நம்ம முட்டாள். நம்ம மிகச்சரியான உடல்வாகோடு இருக்கணும். எந்த இடத்துலையும் நமக்கு ஒரு பிசிக்கல் எண்டூரன்ஸ் குறையக்கூடாது. அதுக்கு புரோட்டீன் மிகப்பெரிய அளவில் வேணும். நண்பர்களே, நம்ம உடல்ல ஆரோக்கியத்தில் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பும் பின்னாடி நமக்கு பெரிய அளவில் பாதுகாப்பையும் மன மகிழ்ச்சியும் தரும். மன மகிழ்ச்சி எப்படி சார்? நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஊர் இந்திய சமூகத்தில் இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு ஆணாதிக்க சமூகமாக தான் இருக்கு. மேல் ஷாவனிஸ்டிக் சொசைட்டியா தான். உங்க வீட்டிலேயே நீங்க பார்த்துருப்பீங்க, உங்க அப்பா காலையில் எழுந்திரிச்சோடனே அப்படியே தமிழ் இந்து பேப்பர், தினமணி பேப்பரை விரிச்சு பார்த்துட்டு இருக்கலாம். உங்க அம்மா காஃபி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா? ஏன் அதையே மாற்றி யோசிக்க கூடாது? உங்க அம்மா கால் மேல கால் போட்டு பேப்பர் படிச்சுட்டு இருக்கு, உங்க அப்பா காஃபி குடிக்கிறியாமா? எத்தனை பேர் வீட்டில் கேட்குறாங்க? யார் வீட்டில் கேட்குறாங்களா? ஒன்லி 3-4 பேர். 400 பேர்ல அவங்க வீட்டில் மிகச்சரியான ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாம் அவங்க கை தட்டலாம். இது விளையாட்டு இல்லை, நமக்கெல்லாம் இது ஒரு கேலி பொருளா. அது எப்படி? அம்மா பேப்பர் படிப்பாங்களாம், அப்பா காஃபி போட்டு கொடுப்பாங்களாம். ஏன் பண்ணக்கூடாது? நாம் உருவாக்கணும். அப்படி ஆனா இன்னைக்கு சமூகம் இல்லை. அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம தொலைக்காட்சியில பாக்குற மாதிரி மனைவி வேலை பார்த்து களைப்பா ஹேண்ட்பேக்கை வச்சுட்டு கிச்சன் பக்கம் வரும்போது அவர் கணவர், இந்தாம்மா உனக்காக ப்ரூ காஃபி போட்டிருக்கேன் அப்படின்னு கொடுத்தா உடனே அவ குடிச்சிட்டு ஹாஹா அப்படிங்கிறது சினிமாவில் கார்த்தி ஸ்னேகாலாம் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு டயர்டாக வரும்போது நம்ம உடல் நலமும் குறைவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு மிகப்பெரிய உடல் சோர்வு, பலகீனமாக இருக்கிறோம். நம்ம வரும்போது யாராவது ஒரு கப் காஃபி கொடுக்க மாட்டாங்களா, இல்லைன்னா ஒரு ஜூஸ் கொடுக்க மாட்டாங்களான்னு மனசு ஏங்கிட்டு வரும். நிற்கும் போது ஏய் என்ன வந்தோடனே இவ்வளோ நேரம் வெளியே போயிட்டு வந்திருக்க, எனக்கு காஃபி கிடையாதா அப்படின்னு ஒருத்தன் கால் மேலே காலை போட்டு சொன்னான்னு வை, என்ன வரும்? கோவம் வரும். வரணும். அப்போ கோவம் வருதுன்னா உடம்பு ஃபிட்டாக இருந்துன்னு வச்சுக்க, டே நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற, இதுக்கு பேர் மீறல் கிடையாது. நம் உடல் மிக மிக உறுதியாக வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை இருந்தாதான் மனம் மகிழ்ச்சியா இருக்கும். மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் போதுதான் நம்ம செய்யற எல்லா வேலைகள்லையும் மிகச் சிறப்பாக நடந்துட்டு வரும். சரி, காலையில காஃபி டீ பார்த்தோம், காலை சாப்பாடுல இதெல்லாம் எடுத்துக்கணும்.
என்ன மாதிரி இட்லி இருக்கணும்? சாம்பல் நிறத்துல, கருப்பு நிறத்துல, சிவப்பு நிறத்துல இட்லி இருக்கணும். இன்னொன்று என்னன்னா, சிறுதானியங்கள் இருக்கணும் நம்ம சாப்பாட்டுல. திணையில பொங்கல் இருக்கலாம், சாமை அரிசி கஞ்சி சாப்பிடலாம். நான் காலையில வந்து நல்ல சிவப்பரிசி கஞ்சி 2வது தடவை கேட்டு வாங்கி சாப்பிட்டேன், அவ்வளவு பிடிச்சிருந்தது. அது இருந்துச்சுன்னா முதல் இட்லியை கட் பண்ணி இன்னொரு கப் வாங்கிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அவ்வளவு சுவையான மிகச்சிறப்பான அரிசி, பாரம்பரிய அரிசிகள்ல, பாரம்பரிய சிறுதானியங்கள்ல நம்ம ஏதாவது ஒரு உணவு இருக்கணும். ஏன் கம்பச்சோறு சாப்பிட சொல்றோம்? கம்புக்கும் அரிசிக்கு என்ன வித்தியாசம்னா, அரிசியை விட 8 மடங்கு இரும்பு சத்து கம்புல இருக்கு. இன்னைக்கு இங்க 400 பேர் இருக்கீங்க, நான் எந்த டெஸ்டும் பண்ணல, என்னால உறுதியா சொல்ல முடியும் இங்க இருக்கிற 200 பெண்களுக்கு இரத்த சோகை இருக்கும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் கிடையாது சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் தமிழ்நாடுடைய புள்ளிவிவரம் என்னன்னா, 50% பெண்களுக்கு இரும்பு சத்து குறைவா இருக்கு. உங்கள எத்தனை பேருக்கு அயன் வந்து 12.5க்கு மேல இருக்கு? தெரியாது. முதல்ல தெரிஞ்சவங்கள ஒரு 5-6 பேர் கை தூக்குறாங்க. நீங்க போய் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டாம். உங்க எல்லாருக்கும் பிளட் இது தெரியும் இல்லையா, என்ன குரூப்னு தெரியும்ல. அப்ப நமக்கு எவ்வளவு அயன் இருக்குன்னு தெரியணும், இரும்பு சத்து எவ்வளவு இருக்குன்னு தெரியணும். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இரும்பு சத்து ஒருவேளை குறைவா இருந்ததுன்னா உங்களுக்கு 11-12க்கு மேல இருக்கணும். ஒருவேளை உங்க அளவே 9 தான் இருக்கு, 10 தான் இருக்குன்னா என்ன பிரச்சனை தெரியுமா? எவ்ரி மென்ஸ்ட்ருவேஷன், ஒவ்வொரு மாதவிடாய் காலத்திலையும் ஒவ்வொரு நாளும் we are losing nearly 30 to 50 ml of blood. 50 ml blood ஒரு நாளைக்கு போகுது அப்படின்னா 4 நாள்ல 200 ml blood வெளியே போச்சுன்னா ஏற்கனவே ரத்த சோகையில இருந்தோம்னா இன்னும் கீழே போயிடும். அதனாலதான் ரொம்ப பலகீனமா ஒரு வேலையை செய்ய முடியாத அளவுல இருக்கு. நம்ம ஏற்கனவே நல்லா 12.5 12 அயன் நல்லா இருந்ததுன்னா இந்த 200 ml blood lossல ஒன்றும் ஆகாது. அடுத்த நாளே அது நல்லா செக்ரேட் ஆயிரும், எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ நம்ம இரும்பு சத்தை மிகச்சரியாக வைத்துக் கொள்ளணும்னா கம்பஞ்சோறு சாப்பிடணும், கம்பங்கூழ் குடிக்கணும், கம்பு உருண்டை சாப்பிடணும். சிறுதானியத்துல திணை அரிசியை ஏன் கொண்டாடுறோம்னா, அதுல திணை அரிசி என்ன கலர்ல இருக்கும்? பொன் மஞ்சள் கலர்ல இருக்கும், கோல்டன் கலர்ல இருக்கும். திணைனா ஃபாக்ஸ்டைல் மில்லட். அந்த திணை வந்து நல்ல ஒரு சின்ன கோல்டன் எல்லோ இருக்கும். அந்த கோல்டன் எல்லோவுக்கு காரணம் என்னன்னா, அதுல இருக்க பீட்டா கரோட்டின். பீட்டா கரோட்டின் நமக்கு கேரட் ஞாபகம் வருது. கேரட் எதுக்கு நல்லது? கண்ணுக்கு. திணை அரிசியும் கண்ணுக்கு நல்லது. திணை அரிசியில நம்ம பொங்கல் சாப்பிட்டா அது கண்ணுக்கு நல்லது. வெறும் பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வரும், ஆனா திணை அரிசியில பொங்கல் சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும். அப்ப கண்ணு மிகச்சிறப்பா இருக்கணும்னா திணை அரிசி, இரும்பு சத்து நல்லா வேணும்னா கம்பஞ்சோறு, நல்ல பிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும்னா ராகி, கேழ்வரகு. அப்படி உங்களுடைய உணவு ஒன்றொன்னும் காலை உணவு ஃபங்க்ஷனல் பிரேக்ஃபாஸ்டா இருக்கணும். தோசைன்னா வெறும் அரிசியும் உளுந்து மட்டும் வேணாம். ஒரு நாள் கேழ்வரகு தோசை, ஒரு நாள் கம்பு தோசை, ஒரு நாள் சத்து மாவு தோசைன்னு சாப்பிடக்கூடிய பழக்கம் வச்சுக்கணும். காலை சாப்பாடு இப்படி. மதியம் 6 சுவையுள்ள உணவு இருக்கணும். நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? எத்தனை பேர் நேத்துல நல்லா யோசிங்க, இன்னைக்கு என்ன கிழமை? மறந்து போச்சு. என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. போன வெள்ளியிலிருந்து இந்த வெள்ளி வரைக்கும் வச்சுப்போம். போன வெள்ளியிலிருந்து இந்த வெள்ளி வரைக்கும் எத்தனை பேர் தினசரி கசப்பு சாப்பிடுவீங்க? தினசரி கசப்பு. தினசரி உப்பு சாப்பிட்டவங்க எத்தனை பேர் இருக்கும்? எல்லாரும். உப்பில்லா பண்ண குப்பையில என்ன படிச்சிருக்கோம் சார். அதனால உப்பு இல்லைன்னா சாம்பார் சாப்பிட மாட்டோம், மோர்ச்சோறு சாப்பிட மாட்டோம். இனிப்பு தினசரி ஏதாவது ஒரு இனிப்பு சாப்பிட்டோம், எல்லாரும் சாப்பிட்டுருவோம். கை தூக்கம், அப்புறம் கை வலிக்க ஆரம்பிச்சிடும். இங்க போனா சார் இப்படி எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறாரு. இனிப்பு எல்லாரும் சாப்பிடுவோம், உப்பு எல்லாரும் சாப்பிட்டுருப்போம், புளிப்பு கண்டிப்பா சாப்பிட்டுருப்போம், வேற என்ன காரம் கண்டிப்பா இருக்கும். சாப்பிடாத 2 பொருள் என்னன்னா கசப்போ துவர்ப்போ எடுத்துக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு டேக் ஹோம் மெசேஜ்ல அடுத்த மெசேஜ் என்னன்னா, தினசரி ஏதாவது ஒரு கசப்பு சாப்பிடணும். ஏதாவது ஒரு கசப்பு. ஒரு நாள் பாவக்காய், ஒரு நாள் கோவக்காய், ஒரு நாள் வேப்பம்பூ ரசம், ஒரு நாள் வெந்தய பொடி, ஒரு நாள் கருவேப்பிலை சட்னி, இதெல்லாம் கசப்பு தான். அப்ப நீங்க வீட்டுல சொல்லணும், ஏன் கசப்பு? நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா, டிவில எல்லாம் ஒரு விளம்பரம் வருது, ஸ்வீட் எடு கொண்டாடு.
உண்மையில என்ன தெரியுமா? ஸ்வீட் எடு, திண்டாடு. ஸ்வீட் எடுத்தா காலத்துக்கும் பிசிஓடியில இருந்து டயபெட்டிக்ல இருந்து கேன்சர் வரைக்கும் உருவாக்குறது ஸ்வீட் தான். ஆனா நம்ம எல்லாரும் எப்படி ஜாலியா ஸ்வீட் எடு, கொண்டாடு. ஏன்னா விளம்பரம் போட்டுட்டான். விளம்பரம் எப்படி போடுறான்? நீங்க வாங்குற சாக்லேட்டை நீ கொஞ்சம் நக்கிக்கோ, நான் கொஞ்சம் நக்கிக்கிறேன். உன் வாயில வெடிக்கும், உன் வாயில அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். என்ன சாக்லேட்டு? டைரி மில்க். சரி, இங்க 400 பேர் இருக்கீங்க. உங்கள யாராவது ஒருத்தர் அந்த ஸ்வீட் டைரி மில்க் சாக்லேட்ல என்னெல்லாம் சேர்ந்துருக்குன்னு கரெக்டா சொல்லிட்டா இங்க உங்களுக்கு ஒரு இது கொடுத்துடலாம், ஒரு ஸ்வீட் கொடுத்துடலாம். எனக்கு எல்லாம் சொல்லணும், ஆளுக்கு ஒண்ணு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஏன் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. உண்மைதான். கொஞ்சம் பேருக்கு பாம் ஆயில் தெரியுது, கொஞ்சம் பேருக்கு சுகர் தெரியுது, கொஞ்சம் பேருக்கு கோகோ தெரியுது. அது மட்டும் இல்ல, அதுல உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒண்ணு சொல்லட்டா, ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் எத்தனை பேர் தெரியும்? அது மிக அதிக அளவுல சேர்க்கிறது சாக்லேட்ல. ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் எதுல இருந்து எடுக்கிறான்? மக்காச்சோளத்துல இருந்து எடுக்கிறாங்க. மக்காச்சோளத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த ஹை ஃப்ரக்டோஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு லைட்டா ஒரு பீஸ்னு ஆரம்பிச்சு மொத்தத்தையும் ஒரு பாரையும் 10 நிமிஷத்துல சாப்பிட்றதுக்கு காரணம் அந்த ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப். நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு இனிப்பு தான் அந்த ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப். அது தவிர அது உள்ள போய் வாயில வெடிக்கிறதுக்கு, உள்ள போய் நமக்கு பலவித கிளர்ச்சியை கொடுக்கிறதுக்கான அடிப்படை காரணம் அதுல சேர்க்கக்கூடிய ஏகப்பட்ட ரசாயனம். ஒரு விஷயம் தெரியுமா? இந்த சாக்லேட்ஸ் அதிகம் சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு தான் பிசிஓடி அதிகம் வருது. பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸுக்கான ஃபண்டமெண்டல் பிரச்சனை என்னன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய கணையத்துல இருந்து வரக்கூடிய இன்சுலினை சீரா சரிக்க விடாம, பயன்படுத்த விடாம பண்றது இந்த அதி சர்க்கரைகள். அப்போ இந்த மாதிரி இனிப்புகள் நமக்கு வேண்டாம். இனிப்புனா முதல்ல நம்ம மனசுல என்ன வரணும்? பழங்கள். தலை தித்திப்பு கடை கைப்புன்னு ஆசார கோவைன்னு ஒரு நூல் எழுதியிருக்கு. ஆச்சார கோவைங்கிறது 14 கீழ்கணக்கு நூல்கள்னு படிச்சிருக்கீங்களா? அதுல ஒண்ணு ஆசார கோவை. அவன் சொன்னது என்னன்னா, இலைய போட்டவனே முதல்ல இனிப்பு வைங்கிறான். நம்மால் அதனால ஜாங்கிரியை கொண்டு வைக்கிறாங்க. தலை தித்திப்பு முதல்ல இனிப்பு தான் கொடுக்கணும். இனிப்பு தான் மகிழ்ச்சிக்கு கொண்டாட்டம். ஆனா அந்த இனிப்பு என்னவா இருக்கணும்? பழங்களா இருக்கணும். இப்ப எல்லா இடத்துலையும் மாம்பழம், நல்லா இமா, பசந்த், மல்கோவா, மல்லிகைன்னு ஊருக்கு மாம்பழம் சாப்பிடுங்க. சர்க்கரை வியாதிக்காரங்க மட்டும்தான் மாம்பழத்தை சாப்பிடக்கூடாது. நீங்க எல்லாம் கொண்டாடி அந்தந்த பருவத்தில் எந்த பழம் இருக்கோ அது சாப்பிடலாம். மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், கொய்யாப்பழம், பப்பாளி பழம், மாதுளப்பழம், எல்லா பழங்களும் சாப்பிடணும். குறிப்பா நீங்க சின்ன குழந்தைங்க மிக அதிகம் சாப்பிட வேண்டிய பழங்கள்ல ஒண்ணு மாதுளை. மாதுளை என்னன்னா உங்களுடைய மென்ஸ்ட்ருவல் சைக்கிளுக்கும் நல்லது, அயனுக்கு நல்லது, யூட்ரைன் ஹெல்த்துக்கு நல்லது, ஓவரியில் இருக்கக்கூடிய ஃபாலிகல்ஸ்க்கு நல்லது. இவ்வளவு விஷயம் மாதுளை பழத்துல இருக்கு. அப்ப நீங்க மாதுளை கிடைக்கும் சார், மாதுளை ரொம்ப காஸ்ட்லி சார், வேற ஏதாவது வாழைப்பழம் சாப்பிடலாம். வாழைப்பழம் மிகச்சிறப்பானது. ஒரு விஷயம் தெரியுமா? மனதை மகிழ்விக்க கூடிய ஒரு பழம் அப்படின்னா அது வாழைப்பழம் தான். மைண்ட் மென்டல் ஹாப்பினஸ் கொண்டு வரும். ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில், உலகத்தெல்லாம் விடுங்க, தமிழ்நாட்டில் அதிக மன உளைச்சலுக்கு ஆகக்கூடிய சிறு குழந்தைகள்ல பெண்கள் அதிகம். உங்களுக்கு தான் நிறைய டிப்ரெஷன் வருதுங்கிறான், உங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்குங்கிறாங்க. பசங்களை விட பெண்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ், நிறைய டிப்ரெஷன். அது வரக்கூடாதுன்னா வாழைப்பழம் ரெகுலரா சாப்பிடணும். நாம என்ன பண்றோம் தெரியுமா? வாழைப்பழத்தை பிள்ளையாருக்கு மட்டும் 10 ஸ்டாண்ட் ஆக்கியிருக்கோம். பிள்ளையார கும்பிடும்போது எப்பா பிள்ளையாரப்பா எல்லாம் எனக்கு மட்டுமே கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழைப்பழத்தை வச்சு பத்தியை சொருகி வச்சுட்டு பத்தி அணைஞ்சோடனே தூக்கி தூர போறோம். வாழைப்பழம் அதுக்கா? வாழைப்பழம் ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய அந்த கடற்கோடி களியக்காவலையில செவ்வாழை இருக்கும், நேந்திரன் வாழை இருக்கும். அதுக்கப்புறம் நாகர்கோவில்ல மட்டிப்பழம், திருநெல்வேலியில நாட்டு வாழை, திருச்சியில மோரிஸ், திண்டுக்கல்ல சிறுமலை பழம், இங்க ஈரோடுல தேன்கனி வாழை,
ஏலக்கி தருமபுரியில் ஒவ்வொரு ஊர் வாழைப்பழமும் ஒரு உடல் நலத்துக்கு அவ்வளவு நல்லது. அப்போ நம்ம என்ன செய்யணும், காலையில் ஒரு சிறு வாழைப்பழம் தினசரி சாப்பிடணும். செரட்டோனின், நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய டோப்பமின் செரட்டோனினா நம்மளை வந்து ஆக்டிவாக மகிழ்ச்சியாக வைக்கிறது. மனமகிழ்ந்து சிரிச்சு அப்படி ரசிச்சு இந்த உலகத்தை பார்க்கணும்னா வாழைப்பழம் சாப்பிடணும். வாழை இளம் பிஞ்சொலிய கனியெறிந்தல் செய்யும் சித்த மருத்துவம். அதுவும் ரொம்ப கொலன்னு கனிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் இளங்காயா இருக்கலாம். அதுல ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் நிறைய இருக்கு அப்படிங்கிறான். அப்போ அந்த மாதிரி பழங்களை உங்களுடைய உணவுல தலை தித்திப்புனா மத்தியானம் சாப்பிடும்போது பழத்துண்டு முதல்ல சாப்பிடுங்க. அது பப்பாளி, நாட்டு பப்பாளியினுடைய சுவை அத்தனை பெண்களுக்கும் வேணும். ஏன்னா பெண் குழந்தைகள்ல அந்த மென்சுரல் சைக்கிள் நல்லா வரணும், ஓவரி நல்லா இருக்கணும்னா மாதுளையும் பப்பாளியும் தான் அவ்வளவு உதவியா இருக்கும். ஈஸ்ட்ரோஜெனிக் ஃபுட் அப்படிங்கிறான், அது பப்பாளியில இருக்கு. ஸோ விரும்பி விரும்பி சாப்பிடனா இல்லை சார், நான்லாம் ஸ்ட்ராபெரி தான் சாப்பிடுவேன். நமக்கு எதுக்கு, அது வெளிநாட்டுக்கார பழம். ஸ்ட்ராபெரியில் அத்தனையும் கெமிக்கல் போட்டு தான் அந்த இனிப்பை கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் உங்கள் பாட்டிக்கு ஸ்ட்ராபெரி தெரியுமா? ஆனால் நமக்கு ஸ்ட்ராபெரி பெண்ணே அப்படி பாட்டு படித்தான். ஓ, அது நமக்கு ஏற்ற போல இருக்கு, அதனால தான் பாட்டிலெல்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஊர் நெல்லிக்காய் எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். தினம் நெல்லிக்காய் சாப்பிட்றோமா? சும்மா நெல்லிக்காய் வந்து தினசரி சாப்பிட்றவங்க கம்மி. அப்படி இருந்தா நம்ம ஊர் நெல்லிக்காய் வியாபாரிகள்லாம் அவங்கெல்லாம் ரேஞ்ச் ரோவரில் போயிட்டு இருப்பாங்க. அவங்க இன்னும் தலையில நெல்லிக்காய் வச்சு வித்துட்டு இருக்காங்க. நண்பர்களே, நம்ம நெல்லிக்காய் ரெகுலரா விரும்பி சாப்பிடணும். அது ஔவையார் காலத்திலிருந்து சொல்லிட்டு இருக்காங்க, இது முதுமைக்கு நல்லது, உடல்ல தீங்கு வராம பார்த்துக்குவோம், விட்டமின் சிக்கு நல்லது, பல நோய்களை எதிர்க்கக்கூடிய தன்மை நெல்லிக்காயில இருக்கு. ஆனா நெல்லிக்காயை விட்டுட்டு நம்ம வந்து ப்ளூபெரி 425 ரூபா சார், ட்ரை ப்ளூபெரி எங்க வீட்டில் வச்சிருக்கோம் அப்படிங்கிறான். எதுக்கு? அது கலிபோர்னியாக்காரன் அதை சாப்பிட்டுட்டோம். நம்ம ஊர் நெல்லிக்காயை சாப்பிடும். அது இந்திய நாட்டுக்குரிய நம் உடலுக்கான ஒரு விஷயம். அப்போ காலை உணவு அப்படி எடுத்தோம்னா மதிய உணவுல இனிப்பான பழங்கள் 6 சுவையிலையும் கசப்பை நல்லா விடாமல் எடுத்துக்கணும். சோறு கொஞ்சம் குறைவாகவே எடுக்கலாம். மலை மாதிரி இப்படி குமிச்சு வச்சு அது மேல குழம்பு விட்டு கவளங்கோளமா உருட்டி அடிச்சதெல்லாம் வேணாம். அதெல்லாம் அந்த காலத்தில் எடுத்தாங்க. இப்பெல்லாம் கொஞ்சமா சோறு வச்சுக்கலாம். நிறைய புரோட்டீன், நிறைய சுண்டல், அப்புறம் நல்லா ஸ்ப்ரவுட்டட், நிறைய கூட்டு, காய், புலால் சாப்பிட்றவங்க, மீன்கள், அது மாதிரி உங்களுடைய உணவுல மற்ற உணவுகள்லாம் நிறைய இருக்கட்டும், சோறு குறைவா இருக்கணும். அந்த சோறு எப்படி இருக்கணும்னா பாரம்பரிய அரிசிகளா இருக்கணும். நம்ம ஊர்ல இந்தியாவில் மொத்தம் 1,40,000 அரிசி இனங்கள் இருந்துச்சான். 1,40,000 வெரைட்டி. ஆனா இப்ப நம்ம வெறும் 20-30 வெரைட்டி தான் இந்தியா முழுக்க போட்டுட்டு இருக்கோம். எங்க போச்சு அதெல்லாம்? ஒரு பாரம்பரிய அரிசியும் ஏதாவது ஒரு உடலுக்கு நல்லது கொடுக்கக்கூடிய அரிசி இருந்திருக்கு. பிள்ளை பெக்கிறவங்களுக்கு, வயிற்றுல குழந்தை இருக்கிறவனுக்கு குள்ளக்காரன் ஒரு அரிசியை கொடுத்துருக்காங்க. பிரசவம் ஆயிடுச்சு, டெலிவரி பண்ணா குடியடிச்சான் சம்பான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பிள்ளை மெலிஞ்சிருக்கு, நோயாய்ப்படுதுன்னா கருங்குருவை அரிசி கொடுத்துருக்காங்க. ஆள் மெலிந்திருக்கிறான், வளர்ந்திருக்கிறான், ஊட்டம் இல்ல, மாப்பிள்ளை சம்பா கொடுத்துருக்காங்க. புற்றுநோய்கள் மாதிரியான நாள்பட்ட நோய்களா கருப்பு கவுனி அரிசியை கொடுத்துருக்காங்க. ஒரு நோய்க்கும் ஒரு அரிசியை நம்ம இனம் கண்டுபிடிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 145 அரிசி இனங்களை நம்ம நெல் ஜெயராமன் ஐயா தஞ்சாவூர் பக்கத்தில் அவங்க அதை கண்டுபிடிச்சி அதை ஜெர்ம் பிளாஸ் எடுத்து இந்த பல்கலைக்கழகத்தில் கோயம்புத்தூர்ல அவங்க கொடுத்துருக்காங்க. 140 வெரைட்டி வெறும் டெல்டா பகுதியில் மட்டும். ஆனால் நம்ம வந்து வெறும் பச்சரிசி புழுங்கரிசி 2 தெரியும் சார். பச்சரிசி அந்த கடையில் வாங்கணும், புழுங்கரிசி இந்த கடையில் வாங்கணும் பேசிட்டு இருக்கோம். நம்ம ஊரில் அவ்வளவு பாரம்பரிய அரிசி இனங்கள் இருக்கு. அப்போ நம்ம சோறு சாப்பிட்டோம்னா இட்லி வந்து எப்படி சிகப்பா கருப்பா இருக்கணும், அத மாதிரி அரிசியும் நல்ல பழுப்பா ப்ரௌன் ரைஸ் இல்லைன்னா ரெட் ரைஸ், பிளாக் ரைஸ் அப்படி சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டோம்னா சத்தும் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி புற்றுநோய்கள் இந்த மாதிரி நோய்கள் வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். சர்க்கரை வியாதி தலைவிரிச்சாடும். 8 கோடி மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா 1 கோடி பேர் டயபெட்டிக்ங்கிறான். நம்ம அதுக்குள்ள போய் மாட்டி நம்ம நினைப்போம், சார் எனக்கு இப்பதான் 14 வயசு ஆகுது, 15, இப்பவுமே சர்க்கரை வியாதி வந்துடும், பிபி வந்துடும், சுகர் வந்துடும், வந்ததுலேருந்து பயமுறுத்திட்டே இருக்கீங்களேன்னு தோணும் உங்களுக்கு. ஆனா என்ன உண்மைன்னா கேட்ச் தம் யங் அப்படிங்கிறது வெறும் படிப்புக்கு மட்டும் இல்லை, ஹெல்த்துக்கும் முக்கியம். இந்த வயதுல நீங்க வந்து ஒரு உடல் உறுதியை பெறுவதற்கான அத்தனை முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களோட 25 வயசு 30 வயசுல படு ஆரோக்கியமாக இருப்பீங்க.
எத்தனை நோயாளிகளை நாங்கள் பார்த்துருக்கோம். எனக்கு வந்து இப்போவும் ஞாபகம் ஒரே ஒரு சின்ன குட்டி கதை சொன்னவங்கள தான் உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குது, அதனால் சொல்லுவோம். அதாவது நான் வந்து ஒரு 25 வருஷம் இருக்கும், 20 வருஷம் நான் வந்து சென்னையில் ஒரு சின்ன கிளினிக் வச்சுருக்கிறேன் 25 இயர்ஸ் முன்னாடி. அப்போ ஒரு போஸ்ட்மேன் வருவார் எங்கள் கிளினிக்கு வந்து, தபால் கொண்டு வந்து கொடுப்பார். இப்போல்லாம் போஸ்ட்மேனே காணும், நமக்கு எல்லாமே இமெயிலில் வருது, நம்ம எல்லாமே போஸ்ட்மேனே நிறைய பேர் பார்க்குறது இல்லை. முன்னாடி போஸ்ட்மேன் தான் எங்களுக்கெல்லாம் தெய்வம். அவர் ஏதாவது லெட்டர் கொண்டு வர மாட்டாரா? எங்கள் தெருவில் ஒரு போஸ்ட்மேன் போவார், நான் வாசல் என்னன்னு எனக்கு லெட்டர் வருதான்னு பார்த்துட்டு இருப்பேன். அவர் போஸ்ட்மேன் போகும்போது நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவார், ஒரு பாசிட்டிவ் நோட்டு, நாளைக்கு உனக்கு லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அப்படியான போஸ்ட்மேனில் ஒருத்தர் வந்து நான் கிளினிக்கில் உட்காந்துருக்கும் போது ரெகுலராக வருவார். அவருக்கு உங்களை மாதிரி குட்டி குட்டியாக 3 பொம்பளை பிள்ளைங்க, ரொம்ப கஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவர். அவருக்கு காலில் வேறு ஒரு பெரிய நோய் உண்டு. அவர் என்கிட்ட வந்து அந்த வைத்தியம் பண்ணுவார். அப்போ வரும்போதெல்லாம் வந்து, சார் நீங்கள் இந்த லைப்ரரியில், நான் என்னோடய கிளினிக்கில் ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்துருக்க நோயர்கள் உட்காந்துருக்க இடத்துல கொஞ்சம் நிறைய புஸ்தகம் அடுக்கி வச்சுருப்பேன். அவங்க வந்தால் எடுத்து படிக்கணும்ன்ட்டு. நிறைய புக்கு வச்சுருக்கீங்க சார், இதில் ஏதாவது படித்து முடித்த புஸ்தகம் எதாவது இருந்தால் கூட எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் ஒரு 10 நாளில் திருப்பி கொடுக்குறேன், என் பிள்ளைகளை படிக்க வைப்பேன். ஒரு தகப்பனா தன் பிள்ளைகளை மிகப்பெரிய ஆளாகணும்னு பெருங்கனவு வரும். அப்படியே நாட்கள் நடந்துச்சு. 10 வருஷத்தில் அந்த பிள்ளைங்கள்லாம் வளர்ந்து பெருசாகி, நானும் கிளினிக் வளர்ந்து பெருசாக, நாங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். வந்தப்புறம் ஒரு நாள் திடீர்னு வந்து அவர் எண்ணிலேருந்து எனக்கு அலைபேசியில் ஃபோன் வருது. சார் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஃபோன் பண்ணோன்னே நான் சொன்னேன், சார் எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சு, நான் ரிட்டையர்ட் ஆகிடுப்பீங்களே? ஆமாம்மா, நான் ரிட்டையர்ட் ஆகி போய் ஊரில் விவசாயம் பார்த்து அப்படி இருந்துகிட்ருக்கேன் சார், முதுமை, உங்களை பார்க்கணும், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்க கஷ்டமாக இருக்குது. பாருங்க, என்ன சார் சொல்கிறீங்க, எவ்வளோ நாள் நம்ம பழகிக்கோம், வாங்க எப்போனாலும் வாங்க அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, என் பொண்ணையும் மருமகனையும் கூப்பிட்டு வரணும், அதுக்காக. கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு. ஆமாம்மா, 2-3 வருஷம் ஆச்சு. பத்திரிக்கைலாம் கொடுக்கல அப்படின்னு நான் சும்மா கோச்சிட்டு அப்படியே வாங்கன்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த பொண்ணு, மருமகன், இவர் அந்த ரிட்டையர்டு போஸ்ட்மேன், அப்புறம் இன்னொரு வயதான பெண் எல்லாரும் வராங்க, கிளினிக் வராங்க. வந்தவுடனே அந்த பெண் வரும்போதே பார்க்குறேன், வயிறு நல்லா பெரிய நிறை மாதமாக இருக்கா. பார்த்தோடனே தெரியுது நல்லா ப்ரெக்னென்ட் லேடி. பார்த்தோடனே எனக்கு அவளை நான் ரொம்ப சின்ன பிள்ளையில உங்களை மாதிரி இருக்கும்போது பார்த்துருக்கறதுனால எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அவளை பார்த்தோடனே எப்படா டெலிவரி, எப்போ, என்னைக்கு இடிடி அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக உட்கார்றா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த பிள்ளையுடைய முகத்தில் ஒரு சிறு வாட்டம் இருக்குது. ஆனால் அந்த முகத்தை பார்த்தோடனே ஏதோ சொல்ல போகிறா அப்படின்னு ஒரு தயக்கத்தில், அங்கிள் இது மாதிரி, அம்மா எனக்கு செப்டம்பரில் எனக்கு இடிடி, வந்தப்போ ஜூலை கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 7 மாதம் 8 மாதம் பெண்ணாக இருப்பான்னு நினைக்கிறேன். அவள் வந்துட்டு சொல்கிறா, 8 மாத குழந்தை பெண்ணை வைத்துக்குள்ள பேபி இருக்குது. அந்த பொண்ணு என்கிட்ட சொல்கிறா, அங்கிள் நான் வந்து போன வாரம் நான் டாக்டரை பார்க்க போயிருந்தேன், என்னுடைய பிரெஸ்ட் ஒரே பெயினாக இருந்தது, கொஞ்சம் கட்டியாக இருந்தது. நான் டக்குன்னு சொல்கிறேன், அதெல்லாம் இப்போ நீ மதர் பண்ண போகிற, இப்போ வந்து உன்னோட பிரெஸ்ட் வந்து ப்ரிப்பேர்ட் ஆகும், இப்போ வந்து ஹெவினஸ் இருக்குது, சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை அங்கிள், அதை தாண்டி அப்படி தான் என்னை பார்த்த முதல் லேடி டாக்டரும் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப வலிச்சுது, பார்க்குறதுக்கு கல் மாதிரி இருக்க மாதிரி இருந்தது. அப்படி சொன்ன உடனே அந்த லேடி டாக்டர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்கேன் பண்ணிடுவோம்மா அப்படின்னு பண்ணியிருக்காங்க. வயிற்றில் 8 மாத பேபி, ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவள் பிரெஸ்ட்டில் கேன்சர். நான் முதல்ல ஒரு சொன்னேன், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு தான் வருதுன்னு, இப்போ குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்குது, பிரெஸ்ட்டில் கேன்சர். எனக்கு தூக்கி வாரி போடுச்சு. என்னடா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு. ஆமாம் அங்கிள், ஆனால் அப்புறம் நாங்கள் ஆங்காலஜிஸ்ட்டும் பார்த்துட்டோம், அவர் வந்து டெலிவரியோட சர்ஜரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பேபி இருக்கிறதுனால கீமோ வேணாம், இன்னொரு மாதம் தானே இருக்குது, நம்ம இன்டியூஸ்டு டெலிவரியாக ரெகுலர் வர்றதுக்கு ஒரு 4 வாரம் முன்னாடியே சிசேரியன் பண்ணி எடுத்துகிட்டு உன்னை ட்ரீட் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. நான் உடனே ரொம்ப ஆமாம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அது ஒன்ஸ் டெலிவரி 8 மாதம் ஆச்சு, இன்னொரு 4 வாரத்தில் டெலிவரி பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அப்போ அந்த பொண்ணு சொன்னா, அவள் நல்லா படித்து என்ன எம்டெக் முடித்து, ஒரு இன்டெகிரேட்டட் எம்டெக் முடித்து, MBA படித்து, ஒரு பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனத்துடைய டீம் லீடராக இருக்கா. அவளுக்கெல்லாம் 50-60 பொறியாளர்கள் வேலை செஞ்சுட்ருக்காங்க. அவள் ரொம்ப சாலிடாக சொல்கிறான், ஆமாம் அங்கிள் நான் ரெடி ஆகிட்டேன், எனக்கு வந்து முதல்ல ஷாக்காக தான் இருந்தது, பட் ஐ எம் ப்ரிப்பேர்ட், ஐ நோ இது வந்து கம்ப்ளீட்லி ட்ரீட்டபிள்னு தெரியும், மேபி ஐ மே லாஸ் மை பிரெஸ்ட், பட் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், எனக்கு 2-3 கொஸ்டின் இருக்குது, அது கேட்க தான் உங்கள்கிட்ட வந்தேன் அப்படின்னு. என்ன சொல்லுமா அப்படின்னு. அவள் சொன்னால், ஃபஸ்ட்டு சொன்னால், நான் ஒரு மார்பகத்தை எடுத்துட்டான்னா எனக்கு குழந்தை பிறந்தப்புறம் அவளுக்கு இன்னொரு மார்பகத்தை வச்சு தாய்ப்பால் கொடுக்கலாமா, கீமோலாம் கொடுப்பேனே பால் கொடுக்கலாமா அப்படின்னா, அது தாராளமாக கொடுக்கலாம்னா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆஃப்டர் யுவர் கீமோ நீ டெஃபினட்டாக கொடுக்கலாம், சில கீமோவுக்கு தான் சொல்லுவாங்க, மற்றபடி இதுக்கெல்லாம் பண்ணலாம், ஒரு பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். 2வது கொஸ்டின் கேட்டான், அங்கிள் எனக்கு வந்து நான் 2 குழந்தைங்க பெற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம், நானும் என் கணவரும். இப்போ ஒரு பாப்பா வந்திருக்கு, இப்போ கீமோலாம் கொடுத்து எல்லாம் பண்ண போகிறோம், 2வது பாப்பா எனக்கு
ஐ கேன் டெலிவர் அனதர் சைல்டு, எனக்கு அது ரொம்ப நாங்கள் 2 பேரும் நானும் கணவரும் அவ்வளோ ஆசைப்பட்டோம் அப்படின்னா சொன்னாங்க. ஏன் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுடா, இது இப்போ நீங்கள் வந்து உனக்கு இருக்கிறது வெறும் ஒரு ERPR பாசிட்டிவ்னு சொல்லக்கூடிய வெரைட்டி, இது சரியாக ட்ரீட் பண்ணி நல்லா ஆனதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த குழந்தைய நீ அடுத்தாப்புல பெற்றுக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியாச்சு. அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு. அப்புறம் நான் என்னெல்லாம் உணவு சாப்பிடணும் எல்லாம் கேட்டுட்டு போயிட்டு வரேன்னு எல்லாரும் போகிறாங்க. போனதுக்கப்புறம் அந்த அம்மா பாட்டி இருக்குல்ல, அந்த இவளுடைய மாமியார், அவங்க உள்ளே வராங்க. பொதுவாக சின்ன பிள்ளைகள்லாம் இருந்ததுன்னா பெரியவங்க வந்து திரும்ப வந்து அவங்க முன்னாடி கேட்க முடியாது, அதனால் அவங்க பயந்துப்பாங்கன்னு சொல்லி சில சந்தேகங்களை கேட்பாங்க. அப்படி தான் அந்த பாட்டியும் வந்து கேட்குது அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அவங்க வந்து எதிர்த்தாப்புல வந்து உட்கார்ந்தோடனே கேள்வி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேள்வி தெரியுமா? சார், வயிற்றில் என் பேரனோ பேத்தியோ இருக்கான், அவனுக்கு எதுவும் கேன்சர் வந்துடாத? இந்த அம்மாவுக்கு வந்த கேன்சர் பற்றி அது கவலை இல்லை, வயிற்றுல என் பேரனோ என் பேத்தியோ இருப்பாங்க, இந்த உலகம் எவ்வளவு கொடூரமாக இருக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்க, அவனுக்கு எதுவும் வந்துடாத? கேள்வி. 2வது கேள்வி, இவ்வளோ நாள் என் புருஷன் என் பையனோட தான் குடும்பம் நடத்தியிருக்கா, அவங்க தாம்பத்தியத்தோடு இருப்பாங்க, என் பையனுக்கு ஏதாவது வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது 2வது கேள்வி அந்த அம்மா கேட்டது. அதாவது எவ்வளவு ஒரு சுயநல கூட்டமாக அந்த பெண் இருக்காங்கன்னு யோசிச்சுங்க. இதில் என்ன செய்தின்னா, அந்த அம்மாவுக்கு வந்த புற்றுநோய் முழுமையாக சரியாயிடுச்சு. இப்போ எனக்கு அது நடந்தே ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க நல்லாயி அந்த குழந்தை ஜம்முன்னு இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க, இந்த புற்றுநோய் பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த மாமியார் புற்றுநோய் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு எந்த கீமோவும் கிடையாது. காலத்துக்கும் இப்படியே தான் கேள்வி கேட்டுக்கிட்டு, இப்படியான சமூகத்தில் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு வலிகள் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. குழந்தை பெற்று அது வாழாக்கி இது இன்னைக்கு வரைக்கும் வர்றதுக்குள்ள இப்படியான கேள்விகளுக்கு இடையிலேயே நமக்கு எப்பவுமே நம்மை காயப்படுத்துற மாதிரியான ஒரு கேள்விகள் மிக 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 வருத்தத்தை உண்டாகும். அப்படி ஒரு கேள்விகள் கேட்கக்கூடிய ஆள் உள்ளே இருந்ததுன்னா எவ்வளவு பிரச்சனையா இருக்கும். நண்பர்களே, நீங்க இதைத்தான் ரொம்ப ரொம்ப கவனமாக சொல்லணும். சின்ன வயசு பொண்ணுக்கு இப்படியான சமூக சிக்கல் உள்ள பிரச்சனைகள் படித்த ஆளுமை மிக்க மிக பொறுப்பான தகப்பனிடம் இருந்து வந்த அந்த குழந்தைக்கு கூட ஏற்படுதுன்னா அந்த சாத்தியங்கள் நமக்கும் இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த சூழலிலும் இந்த மாதிரி சிக்கல்களுக்குள் போகக்கூடாது. வந்தா பார்த்துக்கலாம். நோய் வந்ததுன்னா அதை சரி பண்ணதுக்கு 1000 மெத்தட் இருக்கு. ஆனால் வராமல் பார்த்து கொள்ளக்கூடிய வயது இதுதான். இப்ப எனக்கு இந்த சாக்லேட்லாம் வேணாம், இப்ப எனக்கு இந்த பீஸா பர்கர்லாம் தேவையில்லை, இப்ப எனக்கு இந்த குப்பை உணவுகளின் பிடிக்குள் நான் சிக்க மாட்டேன், நான் ஒவ்வொரு வேளை உணவிலும் ஆரோக்கியமாக மிக சரியான உணவு எதுவோ அதைத்தான் தேடி தேடி சாப்பிடுவேன்னு நம்ம இன்னைக்கு முடிவெடுத்தோம் அப்படின்னா பின்னால இந்த மாதிரி இந்த பெண் மாதிரியான சிக்கலுக்கோ வேறு நோய்களுக்குள்ளேயோ நம்ம போயிட மாட்டோம். அப்போ காலை உணவு, காலை பானம் என்றால் இப்படி ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜ். காலை உணவுனா நல்ல புரோட்டீன் என்ரிச்டா மில்லட்ஸா கலர்டு ரைஸ்ல சாப்பிடக்கூடிய இட்லி தோசை. மத்தியான சாப்பாடுனா 6 சுவையுள்ள அத்தனை சுவையும் கிடைக்கிற மாதிரி, அதுவும் இயல்பிலேயே கிடைக்கக்கூடிய இனிப்புள்ள பழங்கள், குறைவான உப்பு. ஊறுகாயை பற்றி ஒரு பொண்ணு கேட்டுச்சு, எப்பவுமே இனிப்பு மேல நமக்கு அக்கறை இருக்கு, உப்பை நிறைய பேர் போட்டுக்கிட்டே இருக்கும். தயவு நிறைய பேர்லாம் சோத்துக்கு உப்பு போடுறது இல்லை, உப்புக்கு சோறு போட்டு சாப்பிட்ற கூட்டம்லாம் இருக்கு. அவ்வளோ உப்பு சாப்பிட்றோம், தேவையில்லை. நல்ல ஒரு விஷயம் நல்லா சொன்னேன், உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னா நம்ம நினைக்கிற மாதிரி உப்பு போடலைன்னா அந்த பழத்தை தூக்கி தூர போடணும், எலுமிச்சை பழத்தில் உப்பு போட்டாதான் பாதுகாப்பாக வைக்க முடியுங்கிற கருத்து கிடையாது. தப்பா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உப்பில்லா பண்டம் குப்பையிலேங்கிறதுக்கு வேற பொருள் இருக்கு. என்ன பொருள் தெரியுமா? நீங்க ஓடி 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 நடந்து வேலை செய்யும் பொழுது உங்க உடம்புல வேர்த்து ஒழுகும் இல்லையா, அந்த வேர்வை என்னது? உப்பு. அப்படி நீ வேர்த்து ஒழுகலைன்னா உன் பண்டம்னா உன் உடம்பு. வேர்த்து ஒழுகாத உடம்பு குப்பையிலே அப்படின்னா உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு அர்த்தம். அதை விட்டுவிட்டு நம்ம வந்து எலுமிச்சங்காய் ஊறுகாய் குப்பையில போட சொன்னாங்க, உப்பு இல்லைன்னா சோத்து கொண்டு கொட்ட சொன்னாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். உப்பில்லா பண்டம் குப்பையிலேங்கிறது நம் உடல் உழைப்பு இல்லை என்றால், வியர்த்து ஒழுகவில்லை என்றால், நம்ம ஓடி ஓடி விளையாண்டு நம் வாழ்வை மகிழ்வாக வைத்துக் கொள்ளனா நம்ம உடம்பு குப்பையில தான் போடணும். அதுதான் அதனுடைய பொருள். அப்போ உப்பை குறைவா எடுத்துக்கிட்டு, புளிப்பு காரத்தை மிதமா எடுத்துட்டு, கசப்பு துவர்ப்பை அதிகமா எடுத்துக்கணும். கடைசி என்னது? இரவு உணவு. நம்ம அதிக அட்டூழியம் பண்றது ராத்திரி உணவுல தான்.
அதுவும் நகர்ப்புறத்தில் வர்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ராத்திரி ஆனாலே அவங்களுக்கு ஒரு சிவப்பு கலர் பைக் ஞாபகம் வருது. உங்கள்லேயே நிறைய பேர் சிவப்பு கலர் பைக் பார்த்துருப்பீங்கல்ல. என்னது? ஸ்விக்கி, சொமேட்டோ, ஆளாளுக்கு வேற என்னமோலாம் சொல்றாங்க, செப்டோ, இப்படி நிறைய. ராத்திரி ஆனால் இப்போ நாங்கள்லாம் ராத்திரி சாப்பாடு என்ன, எங்கள் வீட்டு போய் எங்கள் அம்மாட்ட கேட்பேம்மா ராத்திரி என்னதுமா அப்படின்னா, என்னது மத்தியானம் இருக்க மீதி சாப்பிடு. மத்தியானம் இருக்கிற மீதி தான் நாங்களாம் சாப்பிட்டோம். உங்கள் அப்பா அம்மாட்ட போய் கேளுங்க, மத்தியானத்துக்கு ராத்திரி என்ன, ராத்திரி நான்லாம் அன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலாவும் தந்தூரி நானும் சாப்பிட்டேன்னு யார் அப்பாவும் சொல்லுவாங்களா? மத்தியானம் சோறு மிஞ்சிருக்கும். ஒருவேளை இறக்கம் இருந்துச்சுன்னா எங்கள் அம்மா கொஞ்சம் அப்பளம் பொரிச்சு தரும். நான் அப்படியே கும்பிடுவேன், ஏம்மா இன்னைக்கு அப்பளம் கிடைக்குது, ரசம் சூடு பண்ணி தராங்க அப்படின்னு சந்தோஷமா பார்த்துருக்கோம். ஆனால் நாம என்னன்னா, ராத்திரியில் இன்னைக்கு உப்புமா அப்படின்னா கொலவிரி. உப்புமாவா, நான் போய் ஆர்டர் பண்ணிக்கிறேன், நான் ஸ்விக்கியில் போட்டுக்கிறேன், சொமாட்டோவில் போட்டுக்கிறேன். ஸ்விக்கி சொமாட்டோவில் போய் சிவராமன் இன்னைக்கு பேசும்போது கம்பங்கூழ் நல்லா இருக்குன்னு சொன்னார். அப்போ சொமாட்டோவில் போய் கம்பங்கூழ் தேடுவோம். சொமாட்டோவில் போய் ஸ்பகெட்டி இருக்கா, பாஸ்தா இருக்கா, கிராவியோலி பாஸ்தா இருக்கா அப்படின்னு தேடுவோம். எல்லா குப்பை உணவை தான் அந்த சிவப்பு கலர் பைக்கில் கொண்டு வந்து குப்பையை கொண்டு போய் வீட்டில் கொண்டு எரிஞ்சிட்டு போகிறான். வச்சுக்கோ, 500 ரூபா கொடுத்துட்ட. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? தமிழில் ஒரு அப்ரிவியேஷன் இருக்கு. இந்த மாதிரி போய் குப்பை உணவை சாப்பிட்றதுக்கு தமிழில் ஒரு அப்ரிவியேஷன் இருக்கு. சோ சே சூ. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சொந்த செலவில் சூனியம் வைக்கிறது. நம்மளே காசு கொடுத்து, எனக்கு கொஞ்சம் கேன்சர் கொடுத்துட்டு போயிருப்பா, நம்மளே காசு கொடுத்து 50 வருஷத்துல கண்டிப்பா டயபெட்டிக் வந்துடும் எனக்கு. அதுக்கு பேர் தான் சோ சே சூ. அதனால தயவு செய்து இந்த சோ சே சூ உங்க வீட்டில் வேண்டாம். இந்த ஸ்விக்கி, சொமேட்டோ இதெல்லாம் பல ஆயிரம் கோடிக்கு இரவில் வணிகம் செய்து கொண்டிருக்காங்க. நமக்கு வேண்டாம். நம்ம வீட்டில் நீங்க அத்தனை பேரும் கிச்சன்ல படு ஆர்வமாக பணியாற்றணும். என்ன சார், கொஞ்சம் முன்னாடி தான் படிச்சு டாக்டர் ஆகணும், படிச்சு கலெக்டர் ஆகணும். நீங்க டாக்டர் ஆகும், கலெக்டர் ஆகும், என்ஜினியர் ஆகும், கூடவே சமையல்லே நிற்போம். சார் சொல்றீங்களே, நீங்க சமைப்பீங்களா அப்படின்னு உங்கள்ட்ட பல பேர் கேள்வி இருக்கு. அந்த பக்கம் மிகச்சரியாக 16 வருஷம் காலையிலையும் மத்தியானம் நான் சமைப்பேன். நம்புவீங்களா? 16 வருஷம். இப்ப 10 வருஷமா வேலை நிறைய ஆகி போச்சு. அதனால பணியாளர்கள் இருக்காங்க, செய்யறாங்க. நானும் என் மனைவியும் 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருப்போம். நான் கொஞ்சம் வேகமா சமைக்கக்கூடிய ஆள். அதனால நான் என் மனைவிட்ட சொல்லுவேம்மா, நீ பேக் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடு, அதெல்லாம் நீ பார்த்துக்கோ. நான் ஏன்னா 4 பேனர்லையும் இந்த பக்கம் சாம்பார், இந்த பக்கம் அவியல், இந்த பக்கம் எல்லையும் சேர்ந்து 4 கதையும் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட், ஒரு என்ன சொல்றது, ஆர்வத்தை எங்க அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. அதனால கடை பண்ணி சந்தோஷமா இருக்கும். சமையல் அவ்வளவு அற்புதமான, மனதை மகிழ்விக்கக்கூடிய ஒரு கலை. அதை ரசிக்கணும். நீங்க என்ன செய்யணும்? அம்மா டாக்டர் சொல்லியிருக்காரு நாளையிலேருந்து கருப்பு கலர் இட்லி அவிச்சு கொடுத்துரு, அவர் சொல்லியிருக்காரு நாளையிலேருந்து கம்பங்கூழ் பண்ணி, நான் ஆர்டர் போடக்கூடாது. நான் பண்ணுறேன், சாட்டர்டே இன்னைக்கு லீவு, நான் நீங்கள் செய்கிறேன் நைட்டு அப்படின்னு நீங்கள் இறங்கி செய்யணும். உணவோடு எவ்வளவு நம்ம பரிச்சயமாறோமோ, பழகிறோமோ, அந்த ஒரு பொருள், அதில் உள்ள ஒரு இன்கிரீடியன்ட்டையும் ரசித்து நம்ம சாப்பிட்றோமோ, செய்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் அதை நம்ம உடம்புல ஒட்டும். அதை கடையில் வாங்கி பணக்காரர் நான் போய் அங்கே போய் ஆர்டர் பண்ணுவேன் அப்படிலாம் வாங்குறதுல ஒட்டாது உடம்புல. அது உணவோடு நம்ம உறவாடணும். அப்படியான பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இரவு உணவு என்பது எளிய உணவா, ஒரு கோதுமை ரவை கஞ்சி கொஞ்சம் போல, இல்லை இட்லி சாப்பிட்டீங்களா, இட்லி எளிதாக ஜீரணிக்கக்கூடிய எளிய உணவா இரவுல இருக்கணும். இப்பெல்லாம் பல வீட்டில், கல்யாண வீட்டில் முந்தின நாள் தான் கொட்டு கூட்டுறாங்க. ராத்திரி போனால் 45 வகையான உணவு, 16 வகையான பலகாரம் எல்லாம் யாருக்கு தேவையில்லை. நம்ம எளிய உணவா தினம் ஒரு விருந்து என்னையாவது போய் சாப்பிட வேண்டியதான். ஆனால் தினம் சாப்பிட்றதுல எளிய உணவாக இரவு உணவு இருக்கணும். நண்பர்களே, நம் உணவில் எவ்வளவு அக்கறை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஆரோக்கியம் நம்ம உடம்புல ஒட்டி இருக்கும். இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் நோய்களால் நிரம்பி வழியுது. கோயம்புத்தூர் ஹப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ங்கிறான், சென்னை ஹப் ஆஃப் ஹாஸ்பிட்டல், அத்தனை ஆஸ்பத்திரியும் அனெக்ஷர் பில்டிங் கட்டிக்கிட்டே இருக்காங்க. 1000 பெட்டுள்ள ஹாஸ்பிட்டல் சென்னையில், 1000 பெட்டுள்ள ஆஸ்பத்திரி. அவனோட சேர்மன் ஒரு மீட்டிங் வந்திருக்காரு. அவர் சொல்றாரு, சார் பத்த மாட்டேங்க சார், நாங்கள் 2000 பெட்டு கட்டிட்டு இருக்கோம். அரசாங்கத்தில் கேட்கிறான், 500 டயாலிசிஸ் யூனிட் உள்ள ஒரு 6 ஃப்ளோர் உள்ள ஆஸ்பத்திரி அரசாங்கத்தில் கிட்ட யோசிச்சுட்டு இருக்காங்க.
திரும்புற இடம்லாம் ஆஸ்பத்திரி வளர்ந்துக்கிட்டே இருக்கு. எப்பவும் செழிக்க கொளிக்க வளரக்கூடிய பிசினஸ்னா ஒன்று சாப்பாடு, ஒன்று நோய். இங்க காசை கொடுத்துட்டு அங்க ஆள் அனுப்பிடுறது. நல்லா தின்னு அப்புறம் போய் அங்கே படுத்துக்கோ, நல்ல வகையா சாப்பிடு அப்புறம் அங்கே போய் படுத்துக்கோ. இங்கேயும் கொஞ்சம் காசு, அங்கேயும் கொஞ்சம் காசு. எதுக்கு? நான் மருத்துவமனை என்பது ஒரு மருத்துவ வழிகாட்டுதலுக்கு தான் டாக்டர் இருக்கணும். டாக்டர் should be a wellness coach, should not be a treating surgeon or physician. அவங்க ஏதாவது தேவை, ரொம்ப அவசரம், ஆத்திரம்னா போய் பார்க்கணும். மற்ற நேரங்களில் ஒரு கோச்சா தான் நான் இருக்கணும். ஐ ஷுட் கோச் யூ. நீங்க மேட்ச் விளையாடுறப்ப நீ அந்த கோல் எப்படி அடிக்கணும், நீ எப்படி சிக்ஸர் அடிக்கணும்னு சொல்லி கொடுக்கலாம். நானே கூட உன் கையை பிடிச்சி பேட் வச்சு அடிக்கிறதுனா அது பேர் கோச் கிடையாது. டாக்டர் வெல்னஸ் கோச்சா தான் இருக்கணும். உனக்குரிய குடும்ப மருத்துவர், உங்க தெருவில் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மருத்துவரிடம் நீங்க போய், எனக்கு கொஞ்சம் தொப்பை வருது, எனக்கு கொஞ்சம் உடல் பலகீனமா இருக்கு, மென்சுரல் சைக்கிள் கரெக்டா இல்லை, எனக்கு இந்த சின்ன சின்ன வாயெல்லாம் உலர்தல் இருக்கு, என்ன செய்யலாம் என்று கேட்டு வருவதற்கு உங்க மருத்துவர் இருக்கணும். போய் டாக்டர் எந்த நேரமும் காசை கொடுத்து மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு, மருந்துலாம் இப்போ இவ்வளோ ஆனா ஆகிப்போச்சு. பொரியல் மாதிரி வீட்டில் பீன்ஸ் பொரியல், பக்கத்தில் மெட்ஃபார்மின் பொரியல், அதுக்கு பக்கத்தில் டெல்மிசாட்டான் பொரியல் தான் பல பேர் சாப்பிட்டு இருக்காங்க. அப்படி வேண்டாம். அதற்கு இப்போதிருந்தே உணவில் மிகச் சரியான கவனம் வைத்துக்கள். சரி, உணவெல்லாம் பார்த்தாச்சு, போதுமா? போதாது. உடல் பயிற்சி ரொம்ப முக்கியம். பிசிக்கலா ஃபிட்டா இருக்கணும். தினம் ஓடி ஓடி நல்ல உடல் நலம் மிகச்சரியா இருக்கணும். ஓட்டா இருக்கணும். நடைப்பயிற்சிலாம் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நடக்கலாம். இப்போ ஓடணும், இப்போ விளையாடணும். அப்படி ஓட்டமும் விளையாட்டும் இருக்கணும்.